இந்த வழியில் இருப்பான் சில பேர், உங்கள் பழக்கத்தில் இருப்பான், அறிமுகத்தில் இருப்பான், நாமும் தரிக்கப்பட்டவனாக இருப்போம், கிருபையில் ரசிக்கப்பட்டவனாக இருப்பான், வார்த்தை இருக்காது, வல்லமை இருக்காது, ஆவி இருக்காது, சபை முடிச்சாலும் சாரை கடைக்கு போகிறவனா இருப்பான். இப்போ ஏன் இங்கே போகிறேன்னுவான், அங்கே எதுக்கு போகிறேன்னுவான். தொடர்ந்து அவனை எப்படியோ மறைஞ்சிக்கிறது, நீங்கள் எப்படியோ வந்துட்டீங்கனாலும் ஏன் கொடுக்குறேன்னுவான். நடக்கும். ரெண்டாவது. மூணாவது, அவனுக்கு எங்கெங்கே வந்தாலும் வருது தெரியுமான்வான். எல்லாம் தெரிஞ்ச மூதேவிக்கு சத்தியம் தெரியாது. எனக்கு எங்கேருந்து பணம் வருதுன்னு தெரியுது, ஏன் போகக்கூடாது சொல்ல தெரியுது, அவனை போட்டு எவ்வளோலாம் குழப்ப முடியுமோ குழப்ப தெரியுது. இந்த மாதிரி தான்டா அந்த பாஸ்டர் ஒருத்தன் பொண்டாட்டி ஒருத்தனோட பொண்டாட்டி கைப்பிடிச்சி எடுத்துறானுவான். இவன் எப்படி இருப்போம்? இதெல்லாம் கல்யாணம் ஆகிறதே பெரிய விஷயம் சிலதுக்கெல்லாம். நம்மளே சபைக்கு போய் பொண்டாட்டி அந்த மாதிரி ஆகிடக்கூடாதுன்ற மாதிரி இது மாதிரிலாம் குட்ட குழப்பிங்கெல்லாம் நிறைய இருப்பாங்க. ஏன் கொடுக்குற, ஏன் போகிற, ஏன் வர, இதெல்லாம் சேர்ந்தது தேவனுடைய பணிவிட, இது தேவனுடைய பணிவிடையில் இவனுக்கு இவனோட பங்கு இது அப்படியெல்லாம் இங்கேருந்து பலிபெட்டில்னு சொல்லுவாங்க. உன்னுடைய பங்கு என்ன, இந்த சேவையில் உன்னுடைய பங்கு என்ன. பின்ன இவ்வளோ தூரம் நம்ம பாடு எடுக்கிறோம் இல்லையா, மாரடிக்கிறோம் இல்லையா. சரி, இதெல்லாம் பிஸ்னஸ் தான், இது ஒரு பிஸ்னஸ்ன்னுவான். அவன் எப்படி வந்தான் தெரியுமா உனக்குன்னுவான், அவன் ஆரம்பத்தில் எப்படி இருந்தான் தெரியுமான்னுவான். இந்த மாதிரி அவன் சொல்லி 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 எறும்பூரை கல்லுந்தேன்ற மாதிரி ஆகிடும். விசுவாசந்தே அப்படியே டைவர்ட் பண்ணுறான். பவுல் பார்த்துட்டே இருந்தார். இப்போ நானும் தான் இங்கேருந்து வந்துட்டுருப்பேன். நான் இவனே ப்ரீச் பண்ணுறானே நல்லா பண்ணிட்டோன்னு. பவுலுக்கு ஊழியத்தை விடக்கூடாது. திரும்பி பார்த்து எல்லா கபடும் நிறைந்த, எல்லா பொல்லாங்கும் நிறைந்தவனே, பிசாசின் மகனே, தைரியமான மனுஷன் டேரக்டாக சொல்லிட்டார். நம்மளை சொல்ல முடியுமா? பிசாசின் மகனே என்ன, அவன் வேற மகனேன்னுவான். என்ன நீதிக்கெல்லாம் பகைஞ்சினே, கர்த்தருடைய செம்மையான வழிகளை பொருட்கள் ஓய மாட்டாயா அப்படின்னு சொல்லிட்டு, இதோ கர்த்தருடைய கை உன்மேல் வந்திருக்கிறது, சில காரியம் சூரியனை காணாமல் நீ குருணாக இருப்பா. உடனே மந்தாரம் இரும்பு அவன் மேலே வந்தது. அவன் தடுமாறி கையிலாக கொடுக்கல தேடினான். அதிபதி சந்தேகத்தை கண்டு உபதேசத்துக்கு கொடுத்து ஆச்சரியப்பட்டு விசுவாசத்தான். அதிசயப்பட்டு விசுவாசத்தான். அவன் விசுவாசத்தை இவன் கலைக்க நினைச்சான். ஒரு சாம்பிள் காமிச்சார் பவுல். இவனை கடிந்து கொள்கிற பொழுதே மந்தாரம் வந்து அவன் மீது இறங்குறது. கர்த்தருடைய கை நன்மைக்கு ஏதோ இறங்கல. சில பேர் மேலே சபிக்கலாம் வேணாம். உங்களை விசுவாசத்தை விட்டு திருப்புகிறன் அறுப்புண்டு போனால் நல்லமாக இருக்கும் என்று வேதம் சொல்லுகிறது. அது செய்ய முடியும். சபைக்குள்ளே இதை செய்ய முடியும். இயேசு அற்புதம் செய்ய முடியும் என்பது எவ்வளோ உண்மையும் இந்த மாதிரி நெகட்டிவ் செய்ய முடியும். இதுக்கெல்லாம் என்ன நடக்கும்னா, இதுக்கு மந்தாரம் வந்துடும். வாழ்க்கையில் கனி கொடுக்காது. நான் சொன்னல ஏன் போகிறேன்னு கேட்பான்னு. அவன் வாழ்க்கையெல்லாம் போய் பார்த்தீங்கன்னா